அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நான் சொல்கிற விடயத்தை கொஞ்சம் சரியாக கேளுங்க. இது ஒரு மேத்ஸ் காம்படிஷன் உண்டு. கேள்விப்பட்டிருப்பீங்க, சிதம்பரா மேத்ஸ் சேலஞ்சுன்னு சொல்லி. இது வேர்ல்டில், உலகத்தில் கூடுதலாக ஃப்ரான்ஸ், யூகே, ஜெர்மன், நியூசிலாந்து, அமெரிக்கா, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நடக்கிற எக்ஸாம். இந்த எக்ஸாம் வந்து 8 பாடசாலைகளில் இருந்து 300 மாணவர்களுடன் இலங்கையிலே இந்த பரீட்சை இலங்கையிலும் லண்டனிலும் நடைபெற்றது. ஆனால் இந்த வருடம் இலங்கையிலே 336 பாடசாலைகளில் இருந்து 18,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றி இந்த பரீட்சையிலே தோற்றியிருக்கின்றனர். இதை இலங்கையை பொறுத்த வரைக்கும் 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வல்வெட்டித்துறையை சேர்ந்த வல்வெட்டித்துறையில் இருக்கிற ஒரு பாடசாலை தான் சிதம்பரா என்று சொல்கிற ஒரு பாடசாலை. இவங்க தான் இதை கூடுதலாக வெளிநாட்டில் நடக்கிற எக்ஸாம் போலவே இதே சேம் எக்ஸாம் இங்கே இலவசமாக நடத்தி வர ஒரு பாடசாலை. இது ஒரு அரச பாடசாலை தான். அவங்க கூடுதலாக கணித போட்டிகள் நடத்துறது 2014 உலகளாவிய ரீதியில் செயற்பாடுகளை விருத்தி செய்யும் நோக்குடன் இந்த போட்டி இலங்கையில் மட்டுமல்ல, உலக நாடுகளிலே, குறிப்பாக இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளிலே நடைபெற்று நடக்கிற எக்ஸாம் டேட்டுக்கு சேம் டேட்டுக்கு இங்கேயும் நடக்கும். இந்த போட்டி கூடுதலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த போட்டி நடக்கிறது சரியாக எக்ஸாம் டேட் 3ஆம் மாதம் 8ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இந்த போட்டியை நடத்துகிற பாடசாலைகளை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், மட்டக்களப்பு பொறுத்த வரைக்கும் 2 பாடசாலைகள். அதிலையும் குறிப்பாக காத்தாங்குடியில் ஒரு உதரியா வித்யாலயமும், மட்டக்களப்பில் மைக்கேல்ஸ் காலேஜும் இந்த எக்ஸாம் நடக்கிற சென்டராக தெரிவு செஞ்சிருப்பாங்க. அதில் குறிப்பாக 100 மாணவர்கள் தான் பங்கு பெற்ற முடியும். குறிப்பாக அந்த போட்டி நடத்துகிற பாடசாலையில் சில நேரம் 80 பிள்ளைகளும் 20 வீதம் என்று சொல்லப்படுற 20 வீதமான வெளிப்பாடசாலையில் உள்ள மாணவர்களும் இந்த அப்ளிகேஷனை என்ன செய்யலாம், போடலாம். பரீட்சைக்கான நுழைவு பதிவு செய்யக்கூடிய அந்த ஆன்லைன் சிஸ்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் இங்கே வந்து இது 2024ஆம் ஆண்டு வரைக்கும் நான் நினைக்கிறேன் இந்த சிதம்பரா காம்படிஷன் நடத்துகிற இது ஒரு ஃபார்ம் வடிவத்திலாம் இருந்தது. இப்போ அவங்க நவீனமயப்படுத்திருக்காங்க. ஆன்லைனில் தான் இந்த ஃபார்ம் என்ன செய்யலாம், ஃபில் பண்ண வேண்டும். நல்லா கேட்டுங்க, ஆன்லைனில் தான் இதை ஃபில் பண்ணுறது. இந்த போட்டிகள் நடக்கிற நேரங்கள் எப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த சென்டரில் அறிவிப்பாங்க. அதில் அந்த மாணவர்கள் பங்கு பெற்ற முடியும். இதுக்குரிய பேப்பர்ஸ், மேத்ஸ் காம்படிஷன் பேப்பர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. நான் அதை போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். மேலதிக தகவல் வேணும்னா எடுக்கலாம். ரைட். இதில் ஒரு முக்கியமான ஒரு விடயமும் இன்னொன்று இருக்குது. என்னென்னா, இந்த எக்ஸாம் எப்படி நடக்குமெண்டா, உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்களேன், 2025ஆம் ஆண்டு இந்த வருஷம் உங்களோட பிள்ளை 5ஆம் ஆண்டுக்கு போகிறா. ரைட். இது போட்டி நடக்கிறது. இதை இன்னொன்று சொல்லணும், இந்த போட்டி 4ஆம் ஆண்டு தொடக்கம் 9ஆம் ஆண்டு வரை உள்ள மாணவர்களுக்கு மாத்திரம்தான். இந்த போட்டி என்ன நடக்குமெண்டா, 4ஆம் உதாரணத்துக்கு 2025ஆம் ஆண்டு உங்களோட பிள்ளை 5ஆம் ஆண்டுண்டா 4ஆம் ஆண்டு எக்ஸாம் பேப்பர் தான் அவங்க படிக்கணும். அதில் 4ஆம் ஆண்டு எக்ஸாம் பேப்பரை தான் அவங்க எக்ஸாம் ஹாலில் தருவாங்க. இதில் நம்மகிட்ட எல்லாம் அதுக்கேற்ற மாதிரியான ஃபுல் செட்டுகள் இருக்குது. கூடுதலாக சிலது விடையோடு இருக்குது, சில விடை இல்லாமல் இருக்குது. நீங்கள் பார்க்க முடியும். சித்தி அடைந்து முதன்மை சித்தி பெற்ற 5 மாணவர்கள் லண்டனுக்கு அழைத்து சென்று அவர்களை ஊக்கப்படுத்தி இருக்கின்றார்கள். இங்கே இந்த பேப்பர் சர்வதேச ரீதியில் இந்த நான் சொன்ன மேலே குறிப்பிடப்பட்டு சொன்ன நாடுகளில் நடக்கிற எக்ஸாம் டேட் அன்றைக்கு தான் நடக்கும். அது ஒரு சனிக்கிழமை நடக்குதுங்கிற தகவலும் இதில் இருக்குது. நான் பார்த்து நான் சனிக்கிழமை தான் வருதுன்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமாக நீங்கள் மாணவர்கள் எல்லாரும் தயார் நிலையில் வச்சுக்கொள்ளலாம். இந்த பாடசாலையில் எப்படி எப்படி இருக்கணும், எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கணும், எல்லாமே மொத்தமாக இலங்கையில் உள்ள குறிப்பிடப்பட்ட சில பாடசாலைகள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சு கொள்ளலாம். அது என்னங்கிறத ஒவ்வொரு அதிபர்கள்ட்டையும் நீங்களும் கேட்டுக்கொள்ள முடியும். நம்மளோட சென்டருக்கு இருக்கா, நம்ம சென்டருக்கு இருக்கா இல்லையாண்டு. அவங்க உண்மையிலேயே கூடுதலான காலம் ஜெஃப்னா, பெட்டிகுலோ,
இப்படி போன்ற இடங்களில் தான் அவங்க செய்தது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அவங்க விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. எல்லா பாடசாலையிலும் இல்லை, குறிப்பிட்ட பாடசாலையில் மாத்திரம். அந்த பாடசாலை 100 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகிற பாடசாலையாக தான் இருக்கும். மிச்சம் நல்ல ஒரு இது அவங்கள பாராட்டணும். இலவசமாக செய்கிறதுங்கிறது உண்மையிலேயே பெரிய ஒரு விஷயம். இதை செய்கிறது அவங்க வருடக்கணக்கில் கஷ்டப்படுறேனுங்கிற மாதிரி அவங்கள நாங்கள் இன்றைக்கு ஒரு ஆடியோ ஒன்று எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு எக்ஸாம் பேப்பர் எக்ஸாம் டேட் 3/8 தான் செய்கிறேங்கிறது இல்லை போல். அவங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே கஷ்டப்படுறாங்களாம் இந்த சம்மந்தமாக எக்ஸாம் எடுக்கிறது போல். நல்ல பிரயோஜனமான பேப்பர். நீங்கள் இந்த பேப்பரை இப்படியும் பார்க்கலாம். அந்த பரீட்சையை வைக்கின்றார்கள். ஏக காலத்திலே சம நேரத்திலே அந்த பரீட்சை நடக்கின்றது. ஜூன் மாதத்திலே பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுகின்றார்கள். ஆகஸ்ட் மாதத்திலே அதனுடைய கௌரவிப்பு நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள். எக்ஸாம் எழுதுகிற மாணவர் தான் வேண்டி பார்க்கணும் மட்டும் இல்லை, எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண அடுத்தடுத்த வருஷத்தில் இருக்கிற பிள்ளைகளும் இந்த பேப்பர்ஸை வேண்டி இந்த மாடலில் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வேண்டி பார்க்கலாம், வேண்டி இதை செய்து பார்க்கலாம். இப்போ என்னை பொறுத்தவரை இன்னும் ஒரு 2-3 காம்படிஷன் இருக்குது, நான் சொல்லுவேன். இதை ஃபஸ்ட்டுக்கு இதை சொல்கிறேன், இது சம்மந்தமாக அடுத்தடுத்த இதில் நான் சொல்கிறேன். இதில் லிங்க்கள் இருக்குது, அதில் போட்டுறேன். நீங்களே ஆன்லைனில் போய் அப்ளிகேஷனை போட முடியும்.